ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். நம்ம போன வீடியோவில் கிட் டிஃப் பற்றி கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கமாண்ட் கிட் ஸ்டாஷ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? கிட் ஸ்டாஷ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன க்ளீனப் ஒர்க்லாம் பண்ணிடுறேன். இந்த பிரான்ச் delete பண்ணிடுறேன். கிட் பிரான்ச், இந்த பிரான்ச் merge பண்ணல, அதனால் கேபிட்டல் D கொடுத்து delete பண்ணிடுறேன். பொதுவாக இப்போ நம்ம ஒரு கோட் பேஸில் ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி பிரான்ச்சஸ் நடுவில் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி தேவை இருக்கும். அந்த பிரான்ச் நான் டெலீட் பண்ணியிருக்கிறது தேவையில்லை, நான் ஏதாவது வேறு யூஸ்க்கு வச்சுருந்துருக்கலாம். சும்மா ஒரு டம்மி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புது பிரான்ச் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிட் செக் அவுட் டம்மி பிரான்ச்சுக்கு மாறிட்டேன். இப்போ நான் இந்த பிரான்ச்சில் ஒரு புது ஃபைல் ஒன்று ஆட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். dummy.txt. இந்த ஃபைலில் சும்மா ஏதாவது எடிட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஏதாவது எடிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபைலை ஆட் பண்ணிவிட்டு அதை கமிட் பண்ணிடுறேன். dummy.txt மெசேஜ் வந்து டம்மி அப்படின்னு மட்டும் கொடுத்துட்றேன். சரிங்களா? இது சும்மா ஒரு கமிட் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி நம்ம இந்த பிரான்ச் அந்த பிரான்ச் மாஸ்டர் பிரான்ச் டம்மி பிரான்ச் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாதியிலேயே நம்ம பிரான்ச் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த dummy.txt ஃபைல் இருக்குங்களா, இது ஓப்பன் பண்ணி இதில் செகண்ட் லைன் இம்பார்ட்டன்ட் சேஞ்சு ஒன் பண்ணுறேன். சரிங்களா? பண்ணிவிட்டு ரைட் பண்ணி குவிட் பண்ணிடுறேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தா இந்த டம்மி ஃபைல் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதில் சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ நான் கிட் செக் அவுட் மாஸ்டர் கொடுக்குறேன். செக் அவுட் ஆகலை. your local changes to the following files would be overwritten by checkout அப்படின்னு சொல்லுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்க சேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு நம்ம வேறு பிரான்ச்சுக்கு மாறணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் போயிடும். ஏன்னா நம்ம இந்த சேஞ்சஸ் வந்து இன்னும் கமிட் பண்ணலை. ஸோ கமிட் பண்ணியிருந்தால் அந்த சேஞ்சஸ் அப்படியே இருக்கும். கமிட் பண்ணாமல் மற்ற சேஞ்சஸ்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது காணா போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி எரர் சொல்லுது. ஸோ நான் இன்னொன்று பண்ணிடுறேன். கிட் செக் அவுட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் மாஸ்டர். ஓகேங்களா? இப்போ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. கிட் இப்போ அந்த டம்மி ஃபைல் காணாம போயிடுச்சுங்களா. இப்போ திரும்ப நான் கிட் செக் அவுட் டம்மி, இப்போ இதில் டம்மி ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் பண்ணது காணோம். ஐயையோ! சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாதியிலே ஒரு சேஞ்ச் விட்டு போனோம்னா அப்போது கிட் ஸ்டாஷ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் சேஞ்ச் பட் நாட் கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஸோ இப்போ கிட் டிஃப் பார்த்தா இந்த லைன் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சு, ஆனால் வந்து இந்த சேஞ்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இந்த சேஞ்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக கமிட் பண்ணிவிட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ கமிட் பண்ணுற அளவுக்கு இந்த சேஞ்ச் இன்னும் ரெடி ஆகலை, ஆனால் இது வரைக்கும் பண்ண ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இப்போ நம்ம திடீர்னு வந்து பிரான்ச் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட் செக் அவுட் மாஸ்டர் கொடுத்தா இந்த மாதிரி செக் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து டம்மி ஃபைலில் வந்து மாற்றிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி நான் செக் அவுட் பண்ணோன்னா அந்த சேஞ்சஸ்லாம் போயிடும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிட் ஸ்டாஷ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. கிட் stash ஸ்டாஷில் டம்மி, ஒரு ஸ்டாஷ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். டம்மி சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓ சாரி, நான் சில விஷயம் தப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது கிட் ஸ்டாஷ் சேவ் அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஸ்டாஷை சேவ் பண்ண போகிறோம் இல்லையா. சேவ்னு கொடுத்துட்டு டம்மி சேஞ்சஸ் இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டாஷ் சேவ் ஆகிடுச்சு. ஸ்டாஷ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கமிட் கிடையாது, ஆனால் ஒரு டெம்ப்ரவரி ஸ்டேட். அதாவது நம்ம இதில் சில சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த சேஞ்ச் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை, அதுக்காக அந்த சேஞ்சை விட்டுறவும் முடியாது ஸ்விட்ச் பண்ணும்போது. அந்த மாதிரி வந்து ஒரு அரைகுறை வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரைகுறை வேலையெல்லாம் வந்து நம்ம ஸ்டாஷ் பண்ணி வச்சுருவோம். இப்போது கிட் செக் அவுட் மாஸ்டருக்கு செக் அவுட் பண்ணிடுறோம். இப்போ மாறிடுச்சு நம்ம கோட் ஸ்டேட்டு. இப்போ திரும்ப கிட் செக் அவுட் டம்மிக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கிட் ஸ்டேட்டஸ், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்,
கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தா நத்திங் டு கமிட்னு இருக்குது சரிங்களா. கிட் டிஃப் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் எங்கே, நம்ம ஸ்டாஷ் எங்கே போச்சு அப்படின்னா அந்த ஸ்டாஷை நம்ம கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட் ஸ்டாஷ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாஷ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு காட்டும் சரிங்களா. ஸ்டாஷ் 0 அப்படின்ட்டுருக்கா, அந்த ஸ்டாஷோட நேம் வந்து டம்மி சேஞ்சஸ் அப்படி நீங்கள் இருக்குங்களா. டம்மி சேஞ்சஸ்ன்றது ஸ்டாஷோட நேம் சரிங்களா. இப்போது கிட் அப்ளை ஸ்டாஷ் அப்ளைன்னு நினைக்கிறேன், இந்த கமாண்டு தப்பாக இருக்குமான்னு தெரியல. கிட் ஸ்டாஷ் அப்ளை டம்மி சேஞ்சஸ், அநேகமாக நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் இஸ் நாட் அ வேலிட் ரெஃபரன்ஸ், தப்பு தான். ஒரு நிமிஷம் கரெக்டாக பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி, இந்த மாதிரி கிட் ஸ்டாஷ் கொடுக்கும்போது அந்த ஸ்டாஷோட நேம் கொடுக்கக்கூடாது. ஸ்டாஷோட நேம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான். கிட் ஸ்டாஷ் அப்ளைன்னு கொடுத்துட்டு முன்னாடி வந்து அந்த ஸ்டாஷ் ஐடி இருக்குது இல்லைங்களா, ஸ்டாஷ் லிஸ்ட் பார்க்கும்போது இந்த ஸ்டாஷ் ஐடி வந்துச்சு இல்லையா, இந்த ஸ்டாஷ் ஐடி கொடுக்கணும். எப்போவுமே நம்ம கடைசியாக சேவ் பண்ண ஸ்டாஷ் வந்து 0ல் இருக்கும் ஓகேங்களா. இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாஷ் பண்ணிடுறீங்கன்னா அந்த ஸ்டாஷ் வந்து 0ல் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஒரு ஸ்டாஷ் ஒன்று சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாஷ் வந்து 0 ஆகிடும். இப்போ 0 வர்றது வந்து 1 ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ நான் கிட் ஸ்டாஷ் அப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போது நம்ம பண்ணியிருந்த பாதி அரைகுறை சேஞ்சு வந்துருச்சு. இப்போ விஐ டம்மி டாட் டெக்ஸ்ட் போய் பார்த்தா இருக்குது அந்த இம்பார்ட்டன்ட் சேஞ்சு, ஆனால் வந்து அது ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகலை. கிட் டிஃப் பார்த்தாலும் அந்த லைன் இருக்கும் சரிங்களா. இப்போது திரும்ப நான் செக் அவுட் பண்ணுறேன் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு. கிட் செக் அவுட் ஃபோர்ஸ் மாஸ்டர், கிட் செக் அவுட் டம்மி. இப்போது கிட் ஸ்டாஷ் லிஸ்ட் பார்க்குறேன் திரும்ப. அதாவது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிட்டு இருக்க சேஞ்சஸ்லாம் ஸ்டாஷில் இருக்க சேஞ்சஸ்லாம் விட்டுட்டு மாஸ்டர் பிரான்ச்சுக்கு ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டு திரும்ப வந்து டம்மி பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன். இது நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஸ்டாஷ் ஐடி கொடுத்து ஸ்டாஷ் ஒன்று திரும்ப கொண்டு வந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டாஷ் அப்ளை ஐடி கொடுக்காம கிட் ஸ்டாஷ் பாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டாஷ் வந்து 0 ஐடியில் இருக்கோ அந்த ஸ்டாஷ் வந்து நமக்கு அப்ளை ஆகிக்கும் டிஃபால்ட்டாக சரிங்களா. ஸோ எந்த ஸ்டாஷ் 0 ஐடியில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரீசெண்டாக எதை ஸ்டாஷ் பண்ணி வச்சோமோ அது வந்து அப்ளை ஆகிக்கும். அப்படி இல்லாமல் நம்ம ரீசெண்டாக ஸ்டாஷ் பண்ணி வச்சது இல்லாமல் முன்னாடியே ஸ்டாஷ் பண்ணி வச்ச கோட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மேனுவலாக என்ன ஐடின்னு பார்த்து தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த பேரை பார்த்து அந்த பேருக்கு என்ன ஐடியோ அதை வந்து நம்ம மேனுவலாக கொடுக்கணும் சரிங்களா. அடுத்தது கிட் ஸ்டாஷ் கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இருக்க ஸ்டாஷ் எல்லாமே போயிடும். கிட் ஸ்டாஷ் லிஸ்ட் சரிங்களா, இருக்க ஸ்டாஷ் எல்லாமே போயிடும். இந்த கமெண்ட் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போது நீங்கள் ஒரு 4-5 ஸ்டாஷ் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் வந்து இந்த மாதிரி கிளியர் கொடுத்துட்டு எல்லா ஸ்டாஷும் போனால் நமக்கு ப்ராப்ளம் தானே. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. vi dummy dot text q. இன்னும் வந்து இந்த ஸ்டாஷ் வந்து நமக்கு அப்ளை பண்ணது அப்படியே தான் இருக்குது. நான் என்ன பண்ணிடுறேன் கிட் ரீசெட் ஹார்டு கொடுத்துட்றேன். ஹார்டு கொடுக்க வேண்டாம், நான் கிட் ரீசெட் ஹார்டு கொடுக்கல. நான் இதை ஒரு ஸ்டாஷாக திரும்ப சேவ் பண்ணிக்கிறேன். கிட் ஸ்டாஷ் சேவ் டம்மி 1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது கிட் ஸ்டேட்டஸ் ஓகே, அந்த ஸ்டாஷ் சேவ் ஆகிடுச்சு. நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி வந்து க்ளீன் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ திரும்ப இன்னொரு சேஞ்ச் பண்ணுறேன். டம்மி டாட் டெக்ஸ்ட்டில் போனால் இப்போ அது இல்லைங்களா, ஏன்னா அந்த ஸ்டாஷ் வந்து இப்போ அப்ளை ஆகலை. இப்போது அனதர் சேஞ்ச். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தா டம்மி டாட் டெக்ஸ்ட் மாடிஃபை ஆகிருக்கும் சரிங்களா. ஏன்னா இப்போ மாடிஃபை பண்ணோம் இல்லையா, திரும்ப வந்து இதை வந்து ஒரு கிட் ஸ்டாஷாக சேவ் பண்ணுறேன். கிட் ஸ்டாஷ் சேவ் டம்மி 2 சரிங்களா. இப்போது கிட் ஸ்டாஷ் லிஸ்ட்டு பார்த்தா
2 இது இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம கடைசியாக சேவ் பண்ணது dummy2, அதனால் அதோட ஐடி வந்து git stash 0 ஆகிடுச்சு. இப்போ நமக்கு dummy2 தான் வேணும், dummy1 வேண்டாம் அப்படின்னா நம்மளால் git stash கிளியர் கொடுக்க முடியாது. ஏன்னா கிளியர் கொடுத்தா ரெண்டுமே காணாம போயிடும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டாஷை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு git stash drop அப்படின்ற கமாண்ட் ட்ராப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டாஷ் கொடுக்கணுமோ அந்த ஸ்டாஷோட ஐடி கொடுத்துட்டு அந்த ஃபுல் ஸ்டாஷோட ஐடி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாஷ் மட்டும் டெலீட் ஆயிரும். இப்போது git stash லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்டாஷ் வேணுமோ அது மட்டும் வச்சுட்டு மற்ற ஸ்டாஷை டெலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கோட் பேஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரான்ச்சில் இருக்கீங்கன்னா அந்த பிரான்ச்சில் ஒரு பாதி சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்க. அந்த சேஞ்சஸ் வந்து கமிட் பண்ணுறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் நீங்கள் வேறு பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ண வேண்டிய ஒரு நிலமை வந்துருச்சு. டெம்பரரியாக அந்த கோடை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் git stash. சரிங்களா? நம்ம ஒரு பெரிய லெவல் கோட் பேஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அடிக்கடி பிரான்ச் ஸ்விட்ச் பண்ண வேண்டி வரும். அப்போ வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க சேஞ்சை கமிட் பண்ண முடியாது. அப்போது அதாவது பாதி சேஞ்சஸ் எல்லாம் கமிட் பண்ண முடியாது. கமிட் பண்ணால் நம்மளோட கமிட் ட்ரீ வந்து ரொம்ப தேவையில்லாத கமிட்ஸால் ரொம்ப கிளட்டர் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் git stash. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.